நாகை பழைய பேருந்து நிலையம் அருகில் 252 ஆண்டுகள் பழமையான டச்சுக்காரர்களால் கட்டப்பட்ட சிஎஸ்ஐ தூய பேதுரு ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பாரம்பரிய முறைப்படி புத்தாண்டு நள்ளிரவு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் புத்தாண்டினை வரவேற்கும் விதமாக முன்னதாக பாரம்பரிய முறைப்படி சிலுவையை கையில் ஏந்தி போதகர் சாம் நியூ பிகின் தலைமையில் தூதர்கள் போன்று உடையணிந்தவர்கள் ஆலயம் முழுவதும் ஊர்வலமாக பாடல்கள் பாடி வலம் வந்தனர். பின்னர் தூய பீடத்தில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு பிறந்ததும் அதனை ஜெப நிலையில் அமர்ந்தபடி அனைவரும் வரவேற்றனர். புத்தாண்டினையொட்டி ஆலய ஆராதனையில் சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டது. தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆராதனையும் நடைபெற்றது. இந்த ஆராதனையில் பல்வேறு இடங்களில் இருந்தும் வந்திருந்த திரளானவர்கள் கலந்து கொண்டனர். வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் நமக்கு ஒரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு கடவுள் நமக்கு நன்மையாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி வழிநடத்துவாராக. ஆமென். இரண்டாவது திருமறை பகுதி வாசிக்க. அன்பான கிறிஸ்தவ மக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களே. தெரியும், அந்த பாடம் அப்படியே ஆடும். இந்த பாடத்தில் லைனாக போகணும். அப்போ அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வருகிற 4/3/2000 Mama